கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்திலிருந்து அதனுடைய 30வது வசனம் வரை. புதிய ஏற்பாட்டுல 16வது பக்கம் 16 17 வாசிக்கலாமே. அந்த 28வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நன்கு கவனியுங்கள். இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் வருத்தங்களும் பாரங்களும் சுமைகளும் வேதனைகளும் வருகிறதுனால இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். முதலாவது, என் வருத்தங்களும் என் பாடுகளும் என் சுமைகளும் என் வேதனைகளும் என் கஷ்டங்களும் என் நஷ்டங்களும் என் போராட்டங்களும் என் கண்ணீர்களும் என் பாடுகளும் என் பயங்களும் என்னை விட்டு நீங்க வேண்டுமானால் நான் யாரிடத்தில் வர வேண்டும்? இயேசுவிடத்தில் வர வேண்டும். என வேதம் சொல்கிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவன் அவரிடத்தில் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. வேதத்தில் அநேகர் வேதனையோடும் வருத்தத்தோடும் பிரச்சனையோடும் இயேசுவை தேடி வருகிறார்கள். ஒரு சில இடத்தில் இயேசுவை அவர்களை தேடி வருகிறதை பார்க்க முடிகிறது. ஜனங்களே, இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பாரங்கள் அதிகமாக ஒரு மனிதனை அழுத்துகிறது என்றால் கடன் பாரம். எப்படி நம்ம சொல்ல பார்த்தீங்களா? 0% வட்டி. என்னது? சாவறது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ஜீரோவா? உண்மைதானே? இஎம்ஐங்கிறான், அப்படிதானே? நீ வேற ஒண்ணு இல்ல. முதல்ல போன என்ன சொல்லுவான்னா 0%, அடுத்து சொல்லுவான் 2000 ரூபாய் டாக்குமெண்ட் சார்ஜ்னு சொல்லுவான். நீங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நாக்கு உண்மையா இல்லையா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பாரமாக்கி இருப்பதற்கு முதல் காரணம் கடன் பாரம். வேதத்திலிருந்து சில காரியங்களை வட்டி என்ன செய்யும்? குட்டி போடும். கடைசி வரைக்கும் அசல் என்ன செய்யாது? தீரவே. ஒரு அம்மா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார்கள். நான் என்னுடைய பையனுடைய படிப்பிற்காக 1.5 லட்சம் பேங்க்ல கடன் பட்டிருந்தேன். நான் எவ்வளவு கட்டியிருக்கேன்னா 5 லட்சத்திற்கும் அதிகமாக நான் கட்டிவிட்டேன். என்னுடைய அசல் இன்றைக்கும் தீரவில்லை. 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி. திரும்ப என்ன செஞ்சாங்களா? மொத்தமா 1.5 லட்சம் ரூபாய் திரும்ப. ரொம்ப கவனமா நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கடன் என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையை மாறுபடுத்தக்கூடாது. கடன் வந்துட்டுனா வேதனை வரும், வருத்தம் வரும், பிரச்சனை வரும், வீட்டுல சண்டை வரும், குழப்பங்கள் வரும். அப்படிதானே இல்லையா? சிலருக்கு ஒரு நாள் அந்த பணம் தேவையான அன்னைக்கு செல்போன் எப்படி இருக்கும்? சுவிட்ச். ஆமா. இல்லைன்னா வீட்டுல இருப்பான வீட்டுல இல்ல, அப்படி போய் சொல்ல தோணும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, முதலாவது கடன் பாரம். வேதத்தில் சில காரியங்களை நமக்கு வாக்கு தத்தங்கள் உண்டு. அப்படிதானே? என்ன வாக்கு தத்தம்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன், நீயோ கடன் கொடுக்கிறது. இரண்டாவது, நீயோ முதல்ல வாங்க. வாக்கு தத்தங்கள் என்ன இருக்குது? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன். சரி, கொடுப்பேன்னு சொல்லி மட்டும் ஒரு கையெழுத்து ஐடியா சொல்லுங்க. நீ வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க, கையெழுத்து ஐடியா சொல்லுங்க. எல்லாரும் வாங்கி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? இனி வாங்க மாட்டோம். நல்ல கவனிங்க. நம்முடைய வாக்கு தத்தங்களை அவமாக்குகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் இல்லை, நம்ம தான். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேறாதபடி தடை செய்வது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். யாரு? நம்ம வேதத்துல ஒரு பாத்திரத்தை காண்பித்து கொடுப்பேன். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் திருப்பிக் கொள்ள 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஒரு வாசிக்கலாமே. யாரு கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? தீர்க்கதரிசனுடைய புத்திரங்களில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த வாசி கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் தான். அப்ப இவன் கர்த்தரை அறியாதவன் அல்ல, தீர்க்கதரிசிக்கு பிள்ளையா இருந்தவன். இவனுக்கு எப்படி கடன் வந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு ஊழியக்காரர் தெரியும், நல்ல ஒரு தெய்வம் மனிதன், கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் சந்திக்க நேரிட்டது. அப்ப நான் அவரை கேட்ட வச்சிருந்த கார் என்ன வேலை அப்படின்னு அவர் ஒரு தொகை சொன்னார். என்ன செஞ்சீங்க அப்படின்னு. அது நான் லோனு இஎம்ஐ
நான் என்ன சொல்றேன்னா, என்கிட்ட நிக்கலாம் அடிக்கடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடன் மட்டும் கட்டுறாரு. கடன் வாங்கி சபை ஒரு நாளும் கெட்டினாதுங்க. ஏன் தெரியுமா? கடன் வாங்கிட்டான்னா வேதம் சொல்கிறது, கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை. வாசிங்களா? யார் உங்களுக்கு கடன் தருகிறார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த 1வது வசனம் அழகா சொல்கிறது, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று வந்தான். எலிசாவை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. என்ன இருக்கிறது சொல்லு என்றார். தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரத்தை நீக்கிறதுனா உங்களிடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கணும். நீங்க வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய வீட்டுல என்ன இருந்துச்சு? கடன் இருந்தது. அதை விட ரொம்ப முக்கியம் எண்ணெய். கைவிட சொல்ல என்ன இருக்குதா? அபிஷேகம் என்கிற என்ன இருக்குதா? இன்னைக்கு உங்களுடைய கடன் பாரத்தை கர்த்தர் நீக்குவதற்கு உங்கள் இல்லத்துக்கு வருகிறாங்க. எலிசா கேட்கிறான், வீட்டுல என்ன இருக்குது? நான் சொல்றேன், ஏன்டா என்ன இருக்குது அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நீ பக்கத்து வீட்டுல போய் எல்லா இடத்திலும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு. எப்படி கேட்டு வாங்க? வாசிங்க தொடர்ச்சியா. அப்பொழுது அவன் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இருந்தது ஒரு கரசம். என்ன அதை விட ரொம்ப முக்கியம், வீட்டுல ஃபுல்லா கடன். இவர் கேட்கிறா, நான் பாத்திரத்தை கேட்டா யாராயிலும் கொடுப்பாங்களா? இவன் ஒருவேளை காயிலங்கடையில போட்டு காசு பார்த்துட்டானா? அப்படித்தானே? அப்படிங்கிற எண்ணங்கள் கூட தோணலாம். ஆனா அந்த வேதம் தெளிவாய் சொல்கிறது, இவர் போய் கேட்டவுடன் எல்லாரும் வெறும் பாத்திரத்தை கொடுக்கிறார்கள். அந்த பகுதியில் அழகா சொல்லப்படும், அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கினால் உள்ளே போய் தன் கதவை அடைத்துக் கொண்டு தன் கரத்தில் இருந்த எண்ணெயை எடுத்து வெறும் பாத்திரத்தில் ஊற்றுகிறாள். வேதம் சொல்கிறது, இனி ஒரு பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்படும். எல்லாரும் ஒரு செய்யாத என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் என்கிற எண்ணெய் எல்லாரையும் நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்கிறது. கடன் பாரத்தினால் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரன் வீட்டுக்குள்ள எண்ணெய் இருந்ததுனால அவள் வாழ்க்கையை கடன் மேற்கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு கடன் பாரம் அவளை விட்டு நீங்கிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடந்து வந்தான், தேவ பக்தி உள்ளவன் தான், கர்த்தருக்காய் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன் தான். ஆனா வாழ்க்கையிலும் கடன் இருந்தது. ஆனால் அது நிரந்தரமாக இருக்கவில்லை. ஒரு நாள் எலியா என்கிற தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். அங்கே மாற்றப்பட்டது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில் கடன் என்கிற பாரங்கள் வந்து அநேகரை கண்ணீர் வடிக்க வைத்தது. கடன் பாரத்தில் எத்தனை பேர் மறித்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறார் தெரியுமா? கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பார்த்தேன். அதை ஒரு சகோதரியை 2 பேர் கட்டி வைத்து அடிக்கிறார்கள். நீ இடத்து வாங்கின கடனை திரும்ப தரவில்லை என்பதற்காக. வேதம் படியாக சொல்கிறது, துன்மார்க்கன் கடன் வாங்கி திரும்ப செலுத்தாது இருக்கிறான். நீதிமானம் அப்படி அல்ல, இறங்கி திரும்ப கொடுக்கிறான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமா தீர்க்கதரிசிக்கு வீட்டுல என்ன இருந்துச்சு? நம்ம வீட்டுல என்னது இல்ல? அதான் இன்னைக்கு கடவுள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அப்படி அல்ல. நம்ம வாழ்க்கையில் அபிஷேகம் என்கிற எண்ணம் இருக்கும்னா கடன் பாரங்கள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் எதில் கடன் பட வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதுல 41 42 மட்டும் வாசித்து விட்டு ஒருவன் எதில் கடன் பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதோட 41 42 வசனங்கள். உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடனை மன்னித்து விட்டான். அது கைப்பிடி சொல்லு. இன்னைக்கு உங்க கடன் எல்லாம் பரலோக அரசாங்கம் தள்ளுபடி நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புறேங்க. இன்றைக்கு நம்ம கடனை பரலோக ராஜ்யம் தள்ளுபடி வாசிங்க. 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். ஒரு கடையில ஒரு வாசகம் எப்படியாக இருந்தது, கடன் அன்பை திருப்பி தராவிட்டால் எலும்பையும் முடிக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தது. கடன் வாங்குவான், கடன் வாங்கினது எண்ணம் நம்ம ஜென்மத்திலேயே கடன் வாங்கினா அன்பு முடியும், அது திருப்பி கொடுக்கலன்னா எலும்பு முடியும். அந்த கடனையா வாங்கி அன்பையா முடிக்கணும், நம்ம ஏன் படுக்கையில கிடக்கணும்?
அதனால இனிமேல் ஒரு தீர்மானம், நான் என் கரங்களை நீட்டி கொடுப்பேனே தவிர யாரிடத்திலும் கடன் வாங்குவதில்லை. அல்லேலூயா. தேவஜனங்களே, கடன் என்னும் வருத்தங்கள், பாரங்கள், சுமைகளை நீக்கும்படியாக இயேசு நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை விசுவாசத்தோடு, பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை நிம்மதியாக வைப்பார். கர்த்தர் உன்னை நிம்மதியாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை நிம்மதியாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. நம்புறீங்களா? தேசத்துல மழை பெஞ்சுனா விளைச்சல கர்த்தர் கட்டளை விடுவாரு. விளைச்சல கர்த்தர் கட்டளை விட்டா என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை கொடுப்பார். எனக்கு இருக்கிற நன்மைகளை கொண்டு நான் அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாறுவேன். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. முதலாவது, கடன் என்கிற பாரங்கள் ஒரு மனிதனை வருத்தப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, கண்ணீர் விட வைக்கிறது. ஆண்டவர் இயேசு இப்படியாக அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இரண்டாவது வாசிக்கிறோமே சங்கீதம் 51, சங்கீதம் 51 அதனுடைய 3வது வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இரண்டாவது, பாவம் என்கிற பாரங்கள். அதான் அந்த அருமையான ஒரு பாடல். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதனை. அநேகரை பாவம் என்கிற பாவங்கள் அழுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை சிறு வயதில் செய்த பாவங்களாக இருக்கலாம், இல்லது வாயு வயதில் செய்த பாவங்களாக இருக்கலாம். வேதமானால் இப்படியாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதோ இரக்கம் பெறுவான் என்று சொல்கிறது. இரண்டாவது, ஆவியானவர் இப்படியாக சொல்கிறார், பாவத்தின் பாரத்தினால் வருந்துகிற உங்களை பாவங்களில் உங்களை விடுவிக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார் அல்லவா. வேதம் இப்படியாக சொல்கிறது, தேவ ஜனங்களே, மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. எங்களை சுமத்தப்பட்ட சாபம் என்கிற பாவங்களை என்னை விட்டு நீக்கும்படியாகவே அந்த சாபமான சிலுவையில் அவர் தொங்கினார் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, பாவம் எங்க படுத்திருக்குமா? முதல்ல கைப்பிடிச்சு கேளுங்க. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சிட்டு ஒருத்தங்க வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஒருத்தங்க மட்டும் வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். எங்க படுத்திருக்குமா? முதல்ல கையை பிடிச்சு, பாவம் வாசற்படியில படுத்துக்கிறதா இல்ல இருதயத்துக்குள்ள படுத்துக்கிறதா? நல்ல கவனிங்க, இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, நான் செய்கிற பாவங்கள் எங்க படுத்துகிறோம்னா வாசல்படியில். பாவங்கள் சாபங்களாய் மாறுகிறது தேவஜனங்களே. அது வேதனையை கொண்டு வருகிறது, அது வருத்தங்களை கொண்டு வருகிறது, அது பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, அது போராட்டங்களை கொண்டு வருகிறது. என்னுடைய வாழ்க்கையை அதை அழுத்தி நான் மேலோங்க முடியாதபடி அதனை தடை செய்து விடுகிறது. வாசிக்கலாமே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் ஒருவர் வாசிக்கலாமே. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை இந்த ராஜா தூக்கி கொண்டு சென்று விடுகிறான். யாரு கேட்டீங்கன்னா அபிமெலேக். அதாவது அந்த காலத்தின் ராஜாக்களுக்கு ஒரு குணம் உண்டு, ஏதாவது பெண்கள் அழகா இருக்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தின் ராஜாக்களுடைய அந்த குணங்கள் அப்படி. அந்த நேரத்தில் சாராளை பார்க்கிறான் இந்த அபிமெலேக். அப்ப இந்த ஆபிரகாம் சொல்கிறான், அவள் என்னுடைய சகோதரி. அவன் தூக்கி வைத்தான். அந்த நேரம் ஆலோசனை சொல்கிறான், அப்பொழுது தேவன் உத்தம இதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அப்ப என்ன சொல்றான்? தொடர்ந்து வாசிங்க. வேண்டுதல் செய்வான். 5வது வசனம் வாசிங்க. இவள் என் சகோதரி என்று அவன் என்னோட ஆபிரகாம் சொன்ன போய் அபிமெலேக்கை பாவம் செய்ய தூண்டியது. பாவம் என்கிற பாவங்கள் ஒரு மனிதனுக்குள் எப்படி வருகிறது என்றால், ஏதோ ஒரு மனிதனின் மூலமாக உள்ளே நுழைகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதற்கு
தேசத்தின் ஜனங்கள் தேசம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசம் பாழாக்கப்பட்டு கிடந்த பொழுது தெபோராள் எழும்புகிறாள். தெபோராளுக்கு பின் சிசேராவை முறியடிக்கும்படியாய் பாராக் எழும்புகிறான். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, குடும்ப ஸ்திரீ, அவ பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாகேல். உள்ளே வந்தான். சிசேரா உள்ள வருகிறதை பார்க்கிறான். வந்த உடனே முதலாவது வேதம் சொல்கிறது, அவளை பானைக்குள்ள ஒளித்து வைத்து என்ன கொடுக்கிறான்? பாலும் வெண்ணெய் கொடுக்கிறான். பின்புதான் அவள் புரிந்து கொண்டாள், இவள் என்னுடைய எதிரி என்று. இன்னைக்கு அப்படிதான் பக்க வழியாய் பாவங்கள் உள்ளே நுழைகிற பொழுது அது நாம் எப்படி உள்ளே நுழைகிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதை நம் செயலுக்கு பழுதுகளாய் காணப்பட வேண்டும். அதற்கு யாரும் அவனை அடித்தால் ஒரு நெத்தி அடியாக அவன் அவள் கால் மாட்டில் மடங்கி விழுந்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் உள்ளே நுழைகிற பொழுது அதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். கொஞ்ச நாட்களா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒன்று மனிதர்கள் என்ன செஞ்சிருந்தது, எனக்கு ஆவிக்குரிய ஒரு நண்பரை தெரியும். அவர் சொல்றது தெரியுமா, பிக் பாஸ் பார்க்கலாம் தவறு இல்ல, ஏன்னா அது வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை காண்பிக்கிறார்கள். சொல்லிட்டா நடக்கிறதல்ல, உன் வீட்டுல நடக்க போறத காண்பிக்கிறாங்க. நீ அதை பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். அதனால அடிக்கடி எனக்கு சொல்ற சீரியலா இருக்க. ஆமா, முன்னாடி எல்லாம் மாமியார் மருமகள் சண்டை எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும், இப்ப எல்லா இடத்துலயும் நடக்குது. ஏன்? வீட்டுக்குள்ள தொலைக்காட்சி வாயிலாக உள்ள நுழைகிறது பாவங்கள். அது உள்ள நுழைகிறது நீங்க தடுக்காததுனால உங்கள் இதயத்திற்குள் குடி போகிறது. உண்மையா இல்லையா? அது உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்து உங்கள் குடும்பத்தை சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. தேவஜனங்களே, பாவம் இந்த வழியாக வருகிறது என்பதை சரியாக கண்டுகொள்ள வேண்டும். ஒருவேளை செல்போன் வாயிலாக உள்ளே வரலாம், இல்ல டிவி வாயிலாக உள்ளே வரலாம், இல்ல யாராவது ஒரு நபர் மூலமாக வரலாம். என்று சும்மா பேச ஆரம்பிப்பாரு. கடைசியில் பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மாவே கருத்து போயிடுவாரு. இதனால புரிஞ்சு உண்மைதானே? அதனால ரொம்ப கவனமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவம் என்கிற பாரத்தில் நாம் ஒருவேளை அகப்பட்டிருந்தோமானால் இனி அகப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு தெளிவோடு நாம் வாழ வேண்டும். நீங்க அபிமலேக்கு சொல்ல உத்தம இதயத்தோடு செய்தேன். நீங்க நல்ல கவனிங்க, நீங்கள் உத்தம இதயத்தோடு ஒரு காரியம் நீங்கள் செய்வீர்களானால் தேவன் அந்த இடத்தில் பாவம் வராதபடி உங்களை தடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவர்களே, நான் உத்தம இதயத்தோடு ஒரு காரியங்களை செய்கிற பொழுது நான் அறியாமல் செய்வதானால் தேவன் என்னை தடுத்து என்னை பாவத்தில் இல்லாதபடி என்னை தடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இங்கு அபிமலேக்கு மனைவியை தூக்கி போயிட்டான். யாருக்கு மனைவிய? ஆபிரகாமுக்கு. கேட்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆபிரகாம் கேட்க யாரும் இன்னைக்கு அநேகருக்கு அப்படிதான் கேட்க ஆட்கள் இல்லை. வாசிங்க 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே ஏதானின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ அவள் ஒருவனுடைய கையொடிச்சு கேளுங்க, உங்களுக்கு கட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்காதுங்க. ராஜ அரண்மனையில பெட்ரோல் போய் யாரும் கேட்க முடியாது. ஆனா எனக்காய் ஒருவர் இறங்கி கேட்பார். என்ன சொன்னா தெரியுமா? சாராள தொட்டியல் அவன் தலையதான் ஒன்னும் கேட்டார். எனக்காய் பயந்து பேச ஒருவர் உண்டு என்பதை நாம் ஒரு நாள் வாழ்ந்து விடக் கூடாது. ஆபிரகாம் எத்தனை வேதனைப்பட்டிருப்பான். கேவலங்களை குடியிருக்க போறான், அது எனக்கு அடைக்கலப்பட்டனமா இருக்கும் என்று சொல்லி அந்த தேசத்தின் ராஜா அபிமெலேக்கு அவனை மனைவி எடுத்துக் கொண்டிருக்கிறான். கேட்கிறாள் இல்ல, நமக்கு கேட்க ஆள் நினைக்கிறாங்க. எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் எனக்காக தேவன் இறங்கி முடியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியலாம். எந்த ராஜாக்களிடத்திலும் தேவன் எனக்காக வந்து இறங்கி பேசுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கார். அவர் ராஜாவின் ராஜா, அவர் ராஜாக்கள் இருக்கிறார் ராஜா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. தேவஜனங்களே, வாசிங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதோட 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம், யோசேப்பு பார்வோனின் மனைவி போத்திபாரின் மனைவி பார்த்து இப்படியாக சொல்கிறான். வாசிங்க. அந்த வீட்டுல என்ன பெரிய ஒருத்தன் இல்ல, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறதுனால அதனால இப்படி இருக்க நான் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்வது என்னைய பார்க்கல ஒருத்தரும், நான் பாவம் செய்ய யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சாரு. என்னை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு தன்னுடைய வாலிப வயதில் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் நுழைந்து விடக்கூடாது என்று சொல்லி தன் ஆத்துமாவை பத்திரமாய் காத்துக் கொண்டார் அல்லவா? இதுக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த பாவம் உள்ளே நுழைந்ததுனால, அது வாசற்படியை கிடைக்கிறதுனால அந்த பாவத்தின் பாவங்கள் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? தேவஜனங்களே, இன்றைக்கு கொண்டு வைக்க போவதில்லை. என் பாவத்தை சுமந்து தீர்க்கபடியா அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார் அல்லவா? அவர் ஒரு நிமிஷம் கண் முன்னாடி கொண்டுவாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி. பாவத்தின் பாரத்தினால் தவித்தீரும் பாவி என்னை நின்
கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அடைந்தேன் அப்பா, நின் நன்மை உணராமல் நான் செய்தேன் அப்பா. யோசேப்பு தேவனுடைய அன்பை சரியாக புரிந்து கொண்டதினால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவனுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில நான் பாவம் இவ்வளவு சென்று நான் பாவம் செய்யாவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. பரவாயில்லை, பரவாயில்லை. ஒருவேளை இந்த பூமியில் நான் பாவம் செய்வேன், பரலோகத்தை இழப்பதை காட்டிலும் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்தை அடைவதையே நான் லக்காய் கொண்டுள்ளேன். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. தேவஜனங்களே, உலகத்தால் உங்களை வெறுக்கிறார்களா? கவலைப்படாதீங்க, பரலோகம் உங்களை அங்கீகரித்திருக்கிறது. இந்த உலகம் வெறுக்கிறது, கவலைப்படாதீங்க, பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. அதனால் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது. உலகம் உங்களை வெறுக்கிறார்களா? கவலைப்படாதீங்க, பரலோகம் உங்களை அங்கீகரித்திருக்கிறது. அதனால் உலகம் உங்களை வெறுக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை சொல்லாதீங்க. எனக்கு உதவி செய்கிற எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருவரும் மறந்துவிடக் கூடாது. அன்னைக்கு இஸ்ராயேல் ஜனங்கள், நான் இப்படி சொன்னேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருந்துச்சா? ஏன் இருந்துச்சு? முந்தின ஆலயத்தில் மகிமை எப்ப இறங்கும்னா அவர் இறங்கி வருகிறவர் மட்டும்தான் மகிமை இறங்கும். ஆனா பிந்தின ஆலயம் அவர்கள் அப்படி அல்ல. அந்த மகிமை எப்பொழுதும் தங்கி இருக்கிறதுனால் அது பெரிதாக இருக்கிறது. எல்லாரும் கரையை உயர்த்தி, முந்தின ஆலயம் இஸ்ராயேல் ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். நம்ம அப்படி அல்ல, புறஜாதிகள். நமக்குள்ள அந்த மகிமை எனக்கு வெளிப்படுத்தினா அதுதான் தேவ கிருபை. எல்லாரும் கரையை உயர்த்தி, எல்லாரும் கரையை உயர்த்தி, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயமாகிய கர்த்தர் என்னை இன்னும் மகிமைப்படுத்துவீராக, என்னில் இன்னும் நீர் மகிமை அடைவீராக. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில் பாவங்கள் உள்ளே நுழைவதற்கு பக்க வழியாய் உள்ளே வருகிற பொழுது நீங்க கேளுங்க, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதனால்தான் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். தாவீது பஸ்தேபாளிடத்தில் பாவம் செய்த பொழுது தீர்க்கதரிசி வந்தவனை கடிந்து கொள்ளுகிற வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். என்னடா? யாருக்கு விரோதமா? நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஆனாலும் நல்ல கவனிங்க, பாவத்தில் நாம் மரித்து விட்டோமானால் பாதாளத்திற்கு போக நேரிடும். எங்க பாவத்தில் மரித்து போனோமானால் நாம் பாதாளத்திற்கு போக வேண்டி நேரிடும். ஆனால் பாவத்தை நாம் ஜெயித்தோமானால் பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்றா, நான் தேவனுக்கு பாவம் செய்து விட்டு சொல்றாரு, வாசிங்க, நீ சாகாதபடி. இந்த காரியத்தினால் 2 சாமுவேல் 12:13. சொல்லுங்க, நான் பாவத்தில் சாகாதபடி அவர் என் பாவத்தை என்னை விட்டு நீக்கி போட்டார். அல்லேலூயா. மேலும் இப்படியாக சொல்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் பாவங்களை மூடி இருக்கிறார், நம் பாவங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். ஒரு கை எப்படி காட்டுங்க. எவருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, அப்ப நீ செய்ய ஒண்ணா எண்ணிட்டு இருந்தாரா, இல்லன்னா எண்ணிட்டு இருந்தா யோசிச்சுட்டு இருந்தாரா? ரெண்டையும் அவர் செய்யல. அவர் எண்ணவும் இல்லை, என்னவும் தேவன் பெரியவர் தானே. எப்படியாக சொல்கிறது, ஒரு நாளை பொறுத்த நமக்கு பாவம் செய்தா 770 முறை 490 முறை என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா? நம்ம ஒரு முறையாவது மன்னிச்சிருக்கிறோமா? தேவன் உங்களை எத்தனை முறை மன்னித்திருக்கிறார்? இன்றைக்கும் உங்கள் அந்த பாவத்தின் பாரத்தில் உங்களை விடுவித்து பரலோகராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் அவரு வாசிக்கலாம். ஏசாயா 6 அதனுடைய 7. என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி உன் பாவங்கள், சிந்தையினால் பாவங்கள், கண்களினால் பாவங்கள், நாவினால் பாவங்கள், செய்கையினால் பாவங்கள், நடக்கையினால் பாவங்கள், இப்படி எந்த பாவங்களா இருந்தாலும் தேவன் நம்மளை தொட்டால் மட்டுமே நம் பாவங்கள் நம்மளை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. ஏசாயா சொல்றாரு, ஏசாயா நாவை தொட்டது போல என் நாவை தொடுக்கப்பா. சொல்லுங்க, தொட்டது போல
சிலர்லாம் இங்கிலீஷ் சரளமா பேசுவாங்க. அவங்க நாவெல்லாம் நல்ல செங்கல் துளையில போட்டு தீ போடுற மாதிரி போட்டாதான் எனக்கு சரியாகும். அவ்வளவு இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நல்ல கவனிங்க, இங்கிலீஷ் வார்த்தை ஒரு நாள் வாயில கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். அது பாவம். கெட்ட வார்த்தை. எங்களுக்கு சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு சொல்லி வந்தாங்க முன்னாடி. சின்ன பாவமோ தம்பி, பெரிய பாவமோ அந்த பாதாளத்துல பாவத்துல சின்னது பெருசு எல்லாம் கிடையாது. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பாவம். பூவ களவாண்டாலும் பாவம் தான். மாங்காய் களவாண்டாலும், பெரியவர்களை கேலி செஞ்சாலும் பாவம் தான். கெட்ட வார்த்தை போட்டாலும், சினிமாவை பார்த்தாலும் பாவம் தான். சினிமா பாடலை கேட்டாலும் நல்லதான். இயேசுவையே ரட்சகராய் ஏற்றுக்கொள், பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள். ஹல்லேலூயா. அவர் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் இப்படியாக சொல்லி வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரு ஆளை மட்டும் தனியாக எல்லாரும் ஒட்டுமொத்த ஜனங்களை பார்த்து எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அதனால ரோமர் 6 அதிகாரம் அதனுடைய 12-14 வசனங்கள், அதனுடைய 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சொல்லுங்க, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக. அந்த 14வது வசனம் வாசிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்படி சொல்லுங்க? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்திற்கு அல்ல, கிருபைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் என்னும் பாரத்தை மாற்றவே பரம இயேசு பரிசுத்த இரத்தத்தை நமக்காய் சிலுவையில் தோன்றினார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு திருவிருத்த ஆராதனைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று விரும்புகிறேன். வாசிங்க சங்கீதம் 41 அதனுடைய 8. சங்கீதம் 41 அதனுடைய 8வது வசனம். சங்கீதம் 41 அதனுடைய 8. மூன்றாவது வியாதி என்னும் பாரம். முதலாவது கடன் என்னும் பாரம், இரண்டாவது பாவம் என்னும் பாரம், மூன்றாவது பாவத்தினால் வந்த சாபம் என்கிற பாரங்கள், நான்காவது வியாதி என்னும் பாரம். நல்ல கவனிக்கிறேன் ஜனங்களே. வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வருவதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் பார்க்கிற பொழுது, ஐயோ பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் என அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொடிக்கு ரணமும் உள்ளது. அது சீர்படுத்தப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அவன் எதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வியாதி வருகிறது என்றால், அவன் செய்கிற பாவங்கள் வாழ்க்கையில் சாபங்களாய் மாறி அவன் வாழ்வை கெடுக்கும்படியாய் வியாதியை கொண்டு வருகிறது. ஒரு மனிதனுடைய வியாதி வந்துச்சுன்னா அவன் நிச்சயமாய் கடன்காரனாய் மாறிவிடுவான். எப்படி? நிச்சயமா நினைச்சிருவோம், கடன் நினைச்சிருவோம், மாறிவிடுவாங்க. அவனுக்கு தேவ ஜனங்களே, என்னுடைய வாழ்க்கையில் வியாதிகள், வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் நீக்கி நம்மள சுகமாய் வாழ்ந்திருக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால நானும் சொல்லுவாரு, நீயோ கடன் வாங்காம இருப்பார் பிறருக்கு எப்ப தெரியுமா சொல்லுவாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். சும்மா ஒன்றும் செய்ய மாட்டாரு. சும்மா ஒன்றும் அந்த இடத்துல ஆசீர்வாதங்கள் சொல்லி இருக்கும் பாத்தீங்களா? உபாகமம் 28வது அதிகாரத்தில் சில ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கும். நீங்க நல்ல கவனிங்க. ஒரு 15 வசனத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் அடங்கிவிடும். அதுக்கு பின்னாடி ஃபுல்லா பாருங்க. வாசிக்கலாமா? உபாகமம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதோட 26வது வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 15 அதோட 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். நான் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்படும். ஒரு வியாதி எதனால? கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியா செவி கொடுத்து நடக்காத, பாவம் செய்யாதே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா என்ன செய்யும்? தேவனுக்கு விரோதமா என்ன செய்யும்? பாவம் செய்யும். தேவ ஜனங்களே, எப்படியாக சொல்லுகிறது? பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்த நாம் மீண்டும் பாவத்திற்கு அடிமைப்படலாமோ? ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உண்மைதானே? உண்மை அறியாமையில் ஒரு நாள் வாழ்ந்து அறிந்து கொண்டோம். எது உண்மை, எது சத்தியம், எது நம்ம நித்தியத்திற்கு நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாம் பாவத்திற்கு அடிமைப்படலாமா? எதுக்கு ஒரு கசம செத்தாச்சு, நமக்கு அடங்காம எங்க ஞானஸ்தானத்தின் வாயிலாய் நாம் தேவனோடு செல்கிற சாக்கியத்தை அடிக்கடி சொல்லுவேன். கூட ஒரு நிமிஷம் முக்கிய வச்சிருந்தா எல்லாம் சரி. ஆமா, நம்ம கூட ஒரு நிமிஷம் முக்கிய வைக்காதான் பிரச்சனை.
நல்ல கவனிங்க. ஆமா, இனி 45 கூட ஒரு நிமிஷம் முக்கிய வச்சுக்கணும். அப்பவே பரலோகமே என் சொந்தமே அன்றே காண்பேன் என்று காண்பேன் பாருண்டா. அன்றே காண்பேன் பேர் வேண்டியதான். நல்ல கவனிங்க. வேதம் தெளிவா ஒருத்தர் வரமாட்டாங்களோ, ஒருத்தர் வரமாட்டாங்க. நீ பரலோகம் போனீங்களாலும் வாங்க. நீ அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல பாருங்க. யோவான் 9 அதனுடைய 2. அப்பொழுது இவன் குளிராய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவம்? அப்ப ஏன் அவங்க அப்படி கேட்கிறாங்கன்னா, பாவத்தினால் வியாதிகள் வர வாய்ப்புகள் உண்டு. பாவத்தினால் வியாதிகள் வந்திருக்கிறது, பாவத்தினால் வியாதிகள் வருகிறது. ஆனா சீசர்கள் கேட்கிறாங்க, இவனுக்கு இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு? இவன் இந்த பாவம் பெற்றவர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், ஏதோ ஒரு செய்த பாவங்கள் நம்மை சாபங்களாய் தொடர்ந்து. சிலருக்கு பாருங்க, எங்க தாத்தாக்கு அந்த வியாதி உண்டு, எங்க அப்பாக்கு அந்த வியாதி சொல்லுவாங்களா? சொல்லுங்க, நம்ம டிஎன்ஏ அப்படி சரியா மாறல. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். சுத்திகரிச்சாச்சுன்னா திரும்ப அந்த பாவத்தில் நம்ம விழுவதில்லை. பாவத்தில் உண்டாகிற சாபங்கள் நம்மளை தொடுவதில்லை. சாபத்தில் வருகிற வியாதிகள் நம்மை ஒருவரும் மேற்கொள்வதே இல்லை. யார் செய்த பாவம்? யார் செய்த? சில வியாதிகள் தேவன் நாமும் மகிமையடைவதற்காக தேவன் அனுமதிப்பார். இவர் மனிதனுடைய வாழ்க்கை பார்க்க யோவான் 5ஆம் அதிகாரம் அவன் வாழ்க்கையில் வியாதி எதனால வந்துச்சு நான் சொல்றாரு. யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யோவான் 5 அதனுடைய 14. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதில் கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. குளத்தங்கரையில 38 வருஷமா படுத்திருக்கான். அவன் குளத்துல கட்டுவதற்கு ஆளில்லை. தூதன் எப்பொழுதாவது வருவான். ஆனா இயேசு எப்பொழுது வருவார்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்க எங்களுக்கு கூப்பிட்டாலும் வருவார். தூதன் எப்போ வருவான், எப்படி வருவான் யாருக்கும் தெரியாது. ஆனா எப்பொழுது வருகிற ஒருவர் நம்ம தேர்வுமானார். எனக்கு வெளிப்படுத்துற ஒரு வசனம், யோவான் தூதனுக்கு காலில் விழுவான். நானும் ஒன்ன போலதாண்டா, உனக்கு பணிவிடைக்காரர் நாங்கள். நீ பணிவிடைக்காரர் காலில் விழுந்தா எப்படி? என் வேலைக்காரன் காலில் நான் விழுந்தா எத்தனை புரியுது? மிக தெளிவாய் சொல்கிறது, நமக்கு பணிவிடை செய்யும்படியாக அவர்கள் பணிவிடை செய்வதற்காக நமக்கு நியமிக்கப்படும். தெரியுமா? உன் காலில் கல்லடை இடம் விடாது. விடுமா? உன் கல்லு தெரியாம காலு இட போது தாங்குவாங்க. அப்படிப்பட்ட உனக்கு வேலை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள் தூதர்கள். நீ காலில் விழுந்தினா சிரிப்பான். சிரிப்பானா சிரிக்க மாட்டான். சிரிப்பான் தானே? பைத்தியக்காரா, நான் உனக்கு வேலை செய்ய வந்திருக்கேன், என் காலில் விழுந்துட்டு கிடைக்கிறேன். நல்ல கவனிக்கிறதை வசனங்களே, இவையெல்லாம் தெரியுமாய் சொல்கிறது. 38 ஆண்டுகளாய் குளத்தின் அருகில் கிடக்கிறான். தூதன் எப்பொழுது வருவான், கலக்குவான் என்று அந்த வேதம் சொல்கிறது. இயேசு அவரை தேடி வந்தார். யாரும் வர முடியாத இடத்துல இயேசு மட்டும் நான் வர முடியும், என் வியாதிகளை நீக்குவதற்கு. இவன் நினைச்சா இது எவ்வளவுதான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மண்டபத்தில் இருந்து சாக வேண்டியதான். இல்லைங்க, இயேசு வந்திருக்கிறார். வியாதி என்கிற கட்டில் உங்களை விடுவித்து, வருத்தப்பட்டு வாழ சுமக்கிற உங்களை விடுவித்து தேவ ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக. ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா? அந்த 14 வசனம் ஒருவரை வாசிங்க. இயேசு அவனை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும் ஆண்டவரே சரி, ஆலயத்துக்கு பக்கம் வர மாட்டான். இது மனுஷன் மீண்டும் தேவாலயத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? 38 ஆண்டுகளாய் தான் பட்ட வியாதியின் கொடூரத்தை உணர்ந்தவனாய் இயேசு என்னை சுகப்படுத்த வேதம் சொல்கிறது. இயேசு யாருன்னு தெரியல, ஆனா எங்கே சுகமடைத்தவன் மீண்டும் அங்கே வருகிறான். வேதம் ஆண்டவர் சொல்றாரு, இனி அதிக கேடு உண்டாகாதது, இனி பாவம். அப்ப இந்த வியாதி உனக்கு எப்படி வந்துச்சு? வியாதியினால் வந்த பாவங்களோ, பாவத்தினால் வந்த வியாதிகளோ, சாபங்களோ, கண்ணீர்களோ, அதை விட்டு உங்களை நீக்கும்படியாக இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதில் 35வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதில் 35வது வசனம். இயேசு சகல பட்டணங்களையும் பாவங்களையும் சுற்றி நடந்து தேவாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து. அவர் உபதேசிக்கிறார், பிரசங்கிக்கிறார். வியாதியினாலும் வேதனையினாலும் கண்ணீராலும் கஷ்டத்தினாலும் இருக்கிற ஜனங்களை தேவன் விடுவித்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. வேதப்படியாக சொல்கிறது, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் நன்மை செய்கிறவராய். நம்ம கேள்விதான், அது பெரிய கேள்விக்குறியிலே முடியுதுன்னு விடைய சொல்ல இல்லைங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நாம் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், அவங்க தான் எப்பவும் தன்னுடைய தவறை ஒத்துக்கிறோம். ஆமா, வேற யாரும் ஒத்துக்கிட மாட்டேங்க, உள்ளே வச்சுக்கிறீங்க. நல்ல கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். யாத்திராகமம் 23, 25.
வியாதியை உன்னை விட்டு அப்படி சொல்லியிருக்காரு. உன் அப்பத்தி தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வாசிங்க. யார சேவிக்கணும்? யார வணங்கணும்? யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? யாரு முன்னாடி வைக்கணும்? வாசிங்க. அவரால மட்டும்தான் நம்ம வியாதி நீக்க முடியும். நீங்க மருத்துவமனைக்கு போங்க. அதனாலதான் 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ மருத்துவர்களால் அதிக வருத்தப்படுகிற வேற அந்த பகுதி அழகா சொல்லப்படும். மருத்துவர்களால் இன்னும் அதிக வருத்தப்படுறேன். ஏன் தெரியுமா? ஒரு மாத்திரை எடுத்தீங்கன்னா அடுத்த வியாதி கொண்டு வரும். நீங்க ஒரு பிரச்சனை சொல்லி போனீங்கன்னா டாக்டர் 4 பிரச்சனை கூட தந்துடணும். கையில மாத்திரை வடிவில் கையில இருந்துக்கணும். உண்மையா இல்லையா? அதனால வேதம் சொல்லுது 12 ஆண்டுகளாய் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாம அதிக வேதனைப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அந்த நிமிடமே வியாதி நீங்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு இன்னொரு பாரம். முதல் பாரம் என்பது கடன் பாரம், பாவத்தின் பாரம், சாபத்தின் பாரம், வியாதி என்கிற பாரம். நம்ம நிறைய இருக்கு. இன்னொரு பாரம் தெரியுமா? எதிர்காலத்தை குறித்த பாரம். அவங்க சொல்றாங்க பெரிய பாரம்பா. என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் முடியும், எப்ப வீட வைப்போம், என் பிள்ளைக்கு ஒரு பையன் நல்ல பையனா இருப்பானா, என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாரு. அது எப்படியாக சொல்கிறது? அவர் உங்களை விசாரிக்கிறதான் முடியாது. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவருக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு நல்ல வணிகின பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து புகைப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டார். தேவனோ அவரை நோக்கி, மதியேடனே. அப்ப எதிர்காலத்தை குறித்து பாரப்படுகிறவர்கள் யார்? சொல்லுங்க. நீங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? பைபிள் சொல்லுது. உள்ள ஒண்ணு இல்லையா? இப்ப நான் சொல்லலாமா? பைபிள் சொல்லியிருக்குமா? நல்ல வாசித்து காட்டுங்க. உங்களுக்கு ஒரு கூட வாசிருமா? சந்தேகம்னா வாசிக்க. தேவனோ அவனை நோக்கி, மதியேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தவைகள் யாருடைய ஞானம் என்றார். அதனால வேதம் சொல்கிறது, அதினதின் நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். இன்னைக்குள்ள தேவன் நடத்தினா போது. நீங்க தேவ சங்கத்துல இந்த நாள் ஒப்புடுத்துட்டு போங்க. நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருந்தா பார்த்துக்கலாம். இருந்தா இல்லைன்னா கவலைப்பட ஒரு பிரயோஜனம். வேதம் சொல்கிறது, அஞ்ஞானிகள் நாளைய தினத்தை குறித்து வேதம் சொல்லுவோம். நாளைய தினத்தை குறித்தே கவலைப்படுறவங்க. நான் சொல்லுவேன், அடுத்த நிமிஷத்தை குறித்து கூட கவலைப்படுறேன். இப்ப பசிக்க வீட்டுக்கு போய் என்ன சாப்பிடுவோம்? கவலைப்படக்கூடாது. நல்ல சாப்பாடு நீங்க எல்லாரும் கவலைப்படாது. பேசுறியா? நல்ல சாப்பாடு. ஆமா, நல்ல சப்பாத்தி, நல்ல இறைச்சியோடு நீங்க திருவிருந்து ஆகணும் அப்படி சொல்றாங்க. நல்ல சாப்பாடு. ஆமா, அதனால கவலையே படாது. வீட்டுக்கு போய் எல்லாம் வைப்போம், கவலையே வேண்டாம். சரியா? நல்ல கவலை. நீங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, எதிர்காலத்தை குறித்த பாரங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 7:2-5. அப்ப எதன் மேல் நம்ம பாரம் கொள்ளணும்னா ஆத்துமாக்கள் மேல் பாரம் கொள்ளணும். வாசிங்க சங்கீதம் 7:2. ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையா அதை பீறாதபடி ஆத்மா, என் ஆத்மாவை சத்துருவானவன் பிடித்துக் கொள்ள முடியும். அதை பீறி கொள்ளாதபடி தேவனின் ஆத்மாவை காத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம அடுத்து ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்க வேண்டும். இப்ப ஆத்மாக்களை குறித்த பாரம் இருக்கிறதா? முதல்ல என்ன ஆத்மாவை குறித்த பாரம் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்றேன், நோவுக்கு என்னதான் பெரிய தரிசனங்கள் இருந்தாலும், நோவுக்கு என்னதான் பெரிய விஷயம் இருந்தாலும், அவன் தன் குடும்பத்தை காக்கும்படியாக பிழை உண்டு பண்ணினான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு முதல் பாரம் தன் ஆத்மா, தன் குடும்பத்தாரின் ஆத்மா, பின்பு சபை, பின்பு வேதங்கள். 100 ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணிட்டு கேட்டா கேள்வி கேட்கலனா சொல்ல வேண்டியது மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. கரங்களை சொந்தமாய் ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 16 அதனுடைய 10வது வசனம். சங்கீதம் 16 அதனுடைய 10வது வசனம். வேகமா போகலாம். சங்கீதம் 16:10. என் ஆத்மாவை தேவன் பாதாளத்தில் விடுவதில்லை. சங்கீதக்காரரை தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடுவதே இல்லை. காரணம், என் ஆத்மாவை கையில் வைத்திருக்கிறார். என்னை ஒரு உள்ள கையில் வாங்கி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். நம் ஆத்மாவை பிடித்த பாடங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம் ஆத்மாவை தேவன் பாதாளத்திற்கு தப்பி பிறகு போதுமானவராக இருக்கிறார்.
ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6:8. யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் அனுப்பும் என்றேன். வாரமுள்ள ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும். யாரை அனுப்புவேன் கேட்டா யாரையாவது அனுப்புன்னு சொல்லல. என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிற எல்லா கரங்களை உயர்த்தி யாராயும் சுவிசேஷம் சொல்லிட்டு யாரையும் போட்டு அல்ல, நான் சொல்றேன் ஆண்டவரே, எல்லா கரங்களை உயர்த்தி ஆத்துமாக்களை கொடுத்த பாரத்தை நாங்கள் கொடுக்கிறாங்க. ஏசாயா சொல்ற என்ன அனுப்பும் ஆண்டவரே. நம்ம தெரியுமா, நிறைய மிஷனரி தாங்கள் வேண்டாம் போட்டு வேண்டாம் இல்லைங்க. என்னால் முடிஞ்ச மட்டும் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு காண்பிக்கிறவனாக இருக்க வேண்டும்.